ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்த வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அதில் நடித்திடும் நடிகர்கள் நாம். இந்த வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் அது கூறிடும் பாடம் நாம். இந்த வாழ்க்கையில் கதைகளோ 100, அந்த கதைகளை நான் உனக்கு சொல்கிறேன் கேளு. வாழ்க்கைன்ற கடல்ல வாழ்ற பல்லாயிரக்கணக்கான மீன்களோட கனவு தான் இந்த கதை. தாங்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் மனசில் 1000 கனவை சுமந்துக்கிட்டு ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்க முடியாதான்னு காத்துட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இங்கே இருக்காங்க. வாழ்க்கைக்காக கனவுகளை தொலைச்ச பல பேர், அந்த கனவுகளுக்காக வாழ்க்கையே தொலைச்ச சில பேர். அப்படி வாழ்க்கையை தொலைச்சிருவாங்களோங்கிற பயத்தில் தான் பிள்ளைங்க கிட்ட பெற்றவங்க கேட்குற அந்த பொதுவான கேள்வியை எங்கள் அப்பாவும் என்கிட்ட கேட்டார். லைஃப்பில் என்னதான்டா பண்ண போறீங்க? See that sunrise, I know I made it, and I'll be staying. Look at me, I started as a young boy, right from CBE, you know it's me. Your path, don't worry, baby, it's G-Red and Audi. We started with 0 fans, and now we got an army. All the love that they gave me, that's what made me. Let me tell you what my dad really told me. தோத்தாலும் ஜெயிச்சாலும் Hey, hey, Misaya Murike. Hey, hey, Misaya Murike. Hey, 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 Misaya Murike. சின்ன வயசில் நம்ம எல்லாருக்கும் நிறைய கனவு இருக்கும். அதை தேடி போகிற பயணமும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கைன்ற பயணமே பல தோல்விகளுக்கும் சில வெற்றிகளுக்கும் நடுவில் நடக்கிற முயற்சி தான். அப்படிப்பட்ட பயணத்தில் நடக்கிற சம்பவங்கள் மேலே கொஞ்சம் கலரும் நிறைய கற்பனையும் தூவி சொல்கிறது தான் இந்த கதை. சில வருஷம் முன்னாடி கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிற இந்த கதையோட நாயகன் இவர் தான். எங்கள் அப்பா. எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோவாக தாங்க இருப்பாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அப்பா சூப்பர் ஹீரோ. இவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருங்க. பட் எதுக்கு ஸ்கூலுக்கு வராருன்னு யோசிக்கிறீங்களா? எங்களை பார்க்க தான். எதுக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் மற்றவங்களெல்லாம்
நம்மகிட்ட அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம நண்பனும் வந்திருக்க மாட்டான். அது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கும். அது என்னென்னு தெரியாதுங்க. இந்த பசங்களுக்கு ஐடி கார்டை கழுத்தில் போடுறது என்னமோ ஒரு பாவச் செயல் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். உண்மை தானே? எங்கேயாச்சும் போகிறதுனாலும் இல்லாத ஒரு நண்பனுக்கு ஷேர் பண்ணி காசு போட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எந்த சொந்தமும் இந்த உலகத்தில் இருந்தது கிடையாது. அதுக்கு எதுவுமே ஈடு இல்லைங்க. அப்புறம் ஐவிங்கிற பேரில் பண்ணுவோமே ஒரு கூத்து. ஆனால் பாஸ் 5 ஸ்டார் ரோட்டில் தான் தங்குவார், அங்கே தான் சாப்பிடுவார். எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் நில்லுப்பா, நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக்கிறாது. ஒன்னா பைக்கேறி ஊரை சுத்தி பார்த்தோம், காசு ஷேர் பண்ணி டூருக்கு தான் போனோம். அந்த காலமெல்லாம் எங்க போச்சு மச்சி, நினைச்சு பார்க்கும்போது கண்ணு தண்ணியாச்சு. பாதி வெற்றி நம்ம நம்பிக்கை இல்லைன்னா மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில். எங்களால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியலனாலும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க்கைன்றது ஒரு பயணம், அதில் ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே. ஏன்னா வாழ போகிறது ஒரே ஒரு முறை தான். தத்துவம் சொல்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு வயசு இல்லைங்க. பட் எங்களை விட திறமையான நண்பர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஒருவேளை இதை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணோமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா